தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவை சிவசக்தி ஜோதிடர். இன்றைய ஆன்மீக சிந்தனை. பூர்ண புஷ்கலாவுடன் ஐயப்பன் இருக்கும் புகைப்படத்தை வீட்டில் வைத்து தினமும் பூஜை செய்து வரலாமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காப்பிடிங்க. தாராளமாக செய்யலாங்க, ஒன்றும் தவறு எதுவும் இல்லைங்க. பூஜை செய்யணும்னா தினமும் 2 மலர்களையாவது செடியில் பறித்து போட்டு அவருக்கு வைக்கணுங்க. வச்சு போட்டு ஆச்சாரம் அனுஷ்டாங்களை கடைப்பிடிக்கணுங்க. அப்புறம் ஏனோ தானோன்னு செய்கிறதா இருந்தால் வேண்டாம், செய்ய வேண்டாங்க, விட்டு போடுங்க. சரிவர கடைப்பிடிக்கலனாலும் நான் அப்படி அன்றைக்கி ஒரு நாளைக்கு செய்வனுங்க அப்படின்னாலும் வேண்டாங்க. அந்த காரியமும் பண்ண வேண்டாங்க, விட்டு போடுங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லைங்க. வீட்டிலேயே பூர்ண புஷ்பகலா சமேத ஹரிஹர புத்திரசாமியின் படத்தினை வீட்டினுள் வைத்து வருடம் முழுவதுமே ஆராதனை செய்து வருவதில் எந்த விதமான தவறும் இல்லைங்க. படத்தை வச்சுக்கலாங்க. விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்தால் தோஷங்கள் ஏற்படுங்க. அதே நேரத்தில் ஐயப்பனை அன்னதான பிரியர் என்பதற்காக வாரம் ஒரு முறையாவது தவறாமல் உங்களால் இயன்ற அன்னதானத்தை செஞ்சு அவருக்கு முன்னாடி வைக்கணுங்க. அந்த மாதிரி வச்சு செஞ்சுக்கோணுங்க. கடைசியில் பூஜை முடிச்சு போட்டுங்க, அச்சுதாம் சமர்ப்பியாமி அப்படின்னு சொல்லிக்கோணுங்க. நான் நிவேதனங்கள் மற்ற இதர வகையான பூஜை பொருட்களை உனக்கு வைத்து நான் பூஜை செய்ததாக என்னுடைய பூஜையை ஏற்றுக்கோ ஹரிஹர புத்திரன்னா ஐயப்ப சாமியே அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பூஜையினுடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லிக்கோணுங்க. அதுதான் அச்சுதாம் சமர்ப்பியாமி. இதெல்லாம் வச்சதாக என் பூஜையை ஏற்றுக்கோ கடவுளே அப்படின்றது தான் அதனுடைய முழு விளக்கங்களாமா. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கிறதுல தவறு எதுவும் இல்லைங்க, செஞ்சுக்கோணுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.